வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் சைக்காலஜி கவுன்சிலர் ராஜ்குமார் பாண்டியன். எஸ், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா? த ராங் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது நாம் எதை சொன்னாலும் மற்றவர்கள் தவறாகவே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதை நான் என்ன செய்வது? ஒருவேளை என் மேலே தப்பா, இல்லை அடுத்தவங்க மேலே தப்பா? ஒருவேளை இப்போ அவங்க மேலே தப்புன்னு சொன்னால் அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வேறு இடங்களில் என்னை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்கணும். பட் எல்லா இடங்கள்லையுமே என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்களே, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு சைக்காலஜி ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்த்துடலாமா? எஸ், this is what you are against their wishes. Yes. நீங்க உங்களுடைய ஆஃபீஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்களுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, எதுக்காக சொல்ல வர்றீங்கிற எந்த விஷயத்தையும் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்திற்கு நீங்க எதிர்பார்க்கிறீங்க, ரொம்ப லாஜிக்கலா இருக்கு, இருந்தாலும் எதிர்பார்க்கீங்க. பட் அவங்க எமோஷனலா அந்த ஒரு விஷயத்திற்காக அவங்க அடிமையா இருக்காங்கன்னு சொன்னா, அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன செய்வது? நாம் சொல்வது எல்லாமே அவர்களுக்கு தவறாகத்தான் தோணும். ரைட், ஓகே. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க? நம்மளை அப்போஸ் பண்ற ஒரே இன்டென்ஷன் இருக்கிறனால நாம் என்ன சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாருங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். Then what could be the second reason? Yes, this is what the intention not to accept you. Yes. இரண்டாவது முக்கியமான விஷயங்கிறது, அவர்களுக்கு நீங்க எதிரா இருக்கீங்கறனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பதற்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கிடையாது, உங்களையே அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு முதல்ல ரெடியா இருக்க மாட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்து பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எல்லா விதமான விஷயங்களையும் அப்போஸ் பண்ணி நம்ம செய்றோம்னா, அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு என்பது அவர்களுக்கு நம்ம மேல வர ஆரம்பிச்சது. அப்ப என்றைக்கு கோபம்ங்கிறது வெறுப்பாக மாற ஆரம்பிக்குதோ, வெறுப்பா மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஒட்டு மொத்தமாகவே கிட்டத்தட்ட அவர்கள் நம்மள தூக்கி போடுவதற்கு, நம்மள ஒட்டு மொத்தமா ரிஜெக்ட் பண்றதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள். அவர்கள் ஒருபொழுதும் நம்மள அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அப்படி அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லாத போது, கண்டிப்பா நாம் என்ன சொன்னாலும் அதுல அவர்கள் தவறு கண்டுபிடிக்கக்கூடிய, ப்ளேம் பண்ணக்கூடிய ஒரு ஹாபிட்ட தான் எப்பயுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, தி ஃபர்ஸ்ட் திங், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியாக்ட். எஸ். இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு, எந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது அவர்கள இன்னும் ரொம்ப கடுப்பேத்துது, அவர்கள எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு ஆளாக நம்மள மாத்துதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம செய்யக்கூடிய பிஹேவியர பத்தி நாம ரொம்ப ரொம்ப கான்ஷியஸா அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இயல்பா தெரிய வரது என்னன்னா, இந்த பிஹேவியர்லாம் அவர்களுக்கு கடுப்பேத்துது. அப்ப என்ன செய்யணும்? இந்த விஷயத்தை நான் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக. ஓகே. ஓகே. இந்த ஒரு விஷயத்த நான் மாத்திக்கிட்டேன். இப்ப அவர்கள பொறுத்தவரைக்கும் திருப்பி நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்குறோம். அதாவது மறுமதிப்பீடு செஞ்சு பார்க்குறோம். அவங்கட்டலாம் போய் பார்க்குறோம். நம்முடைய பிஹேவியர் மாறி இருக்கும் பொழுது அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருந்தாங்கன்னா, ரொம்ப சந்தோஷம், நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அல்லது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆர் ஸ்டே அவே. நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நாம நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? அவர்களுடைய அன்ப, அவர்களுடைய அட்டென்ஷன எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நாம் இருக்கிறோம். எஸ். ஸோ அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவர்கள் நம்மள அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முடிவ பொறுத்தவரைக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் மாத்தலாம்னு நெனச்சேன். பட் இந்த முடிவுங்கிறத பொறுத்தவரைக்கும் நான் மாத்துவதற்கு தயாராக இல்லை. ஏன்னு சொன்னா, அவர்கள் செய்யறதுங்கிறது அப்சல்யூட்லா ரொம்ப தவறா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா நான் ரொம்ப லாஜிக்கலா தான் இருக்கேன். நான் ரொம்ப சரியா இருக்கேன். அவர்கள் ஏதோ விருப்பத்தின் அடிப்படையில, ஏதோ எமோஷன்ல அவங்க செய்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில நான் என்ன செய்வதுன்னு சொன்னா, நான் இண்டிபெண்டன்ஸிய வளர்த்துக்கணும். எமோஷனலி நான் எப்படி அவர்கள சாராம இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுங்கிறது. அதாவது ஒரு பர்ப்பஸ்க்காக அவங்கள நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களும் ஒரு பர்ப்பஸ்க்காக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளதான். மத்தபடி இத தவிர வேற எந்த விதமான ஒரு அன்பையோ, ஒரு அட்டென்ஷனையோ, ஒரு எமோஷனல் அட்டென்ஷனையோ எதிர்பார்க்காத ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஆளா நம்மள நாமளே உருவாக்கிக்கணும். இந்த 2 விஷயமே செய்யாம, நான் இப்படிதான் இருப்பேன். அவருடைய விருப்பத்துக்கு எதிராக தான் இருப்பேன். ஆனா, அவர்கள் என்னை அன்பு செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் தோத்து போவது உறுதி. தட் இஸ் வாட். இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரெஸ், இந்த மாரி டிப்ரஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மள கொண்டு போகுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்த பத்தி இன்னும் உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயங்கிறது தெரியுது. பட் இது எப்படி செய்றதுங்கிறது தெரியல. எனக்கு இதுக்கு ஒரு இண்டிவிஜுவலான கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படும்னு சொன்னா, இதான எங்களுடைய நம்பர். நீங்கள் தாராளமா என்ன பண்ணலாம்? இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்காக, ஆன்லைன் கவுன்சிலிங்காக நீங்கள் தாராளமாக எங்கள கூப்பிடலாம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க் யூ சோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. தாராளமாக பார்த்து வாழ்க்கைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்குங்க. உங்கள பத்தியும், உங்கள சுத்தி இருக்கவங்கள பத்தியும் நிறைய சைக்காலஜி ஓரியன்டடா தெரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. தட் இஸ் வாட்.